சாய், சனா, என்னாச்சு சத்யா? சொல்லு சத்யா. இந்த வீட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கும் எல்லாருக்குள்ளேயும் வர கேள்விகளுக்கும் பதில இந்த வீடு தான் சொல்ல போகுது. பாருங்க கைஸ், இந்த வீட்டில் ஃபேஸ் பண்ண போகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த வீட்டில் தான் கிடைக்க போகுது. ஆனால் என்ன, அதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள். இது வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு வெளிப்பக்கமாக எல்லா இடத்துலையும் பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் சத்யா, நீ சொல்றத நம்பலாமா? சத்யா சொல்றது உண்மையா இருக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. யா, தட் இஸ் குட். இங்கே பாருங்க கைஸ், உங்கள் கண்ணுக்கு டவுட்டாக தெரிகிற எந்த விஷயத்தையும் விடாதீங்க. ஏன்னா அதனால கூட நமக்கு க்ளூ கிடைக்கலாம். ஓகே சனா, இந்த கவர் எடுத்துக்கோ. ஏதாவது கிடைச்சா இதில் போடு. சரி, என்கிட்ட கூட. இந்த வீட்டுக்கு வெளியில கிடைச்ச பொருள் இதுதான். இது எல்லாத்தையும் நாங்க நல்லா பார்த்துட்டோம்டா. இதுல உபயோகப்படுறது எதுவுமே இல்லை. இந்த வீட்டில் அதிகமாக இருக்கிறது பொம்மைங்க தான். ஆனா இந்த பொம்மையை துண்டு துண்டா யாரு பிச்சு போட்டிருப்பா? இவ்ளோ பொம்மை இருக்கும்போது இந்த பொம்மையை மட்டும் இப்படி செய்யறதுக்கான காரணம் என்ன? எஸ், நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பேய் ஏதாவது இப்படி பண்ணிருக்குமோ? ஆமா, ஒருவேளை அந்த மாதிரியும் நடந்திருக்கலாம். இந்த பொம்மையை பாத்தீங்களா? கை கால் எப்படி தனித்தனியா இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்ல பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ இருங்க மேடம், நீங்க வேற எப்ப பாரு பேய் பத்தியே. அவங்க சொன்னது உண்மைதான். நான் நினைச்ச மாதிரி அந்த வேலையையும் அந்த பேய் தான் பார்த்துருக்கோம். சொன்னல இந்த வீட்டில் பிரச்சனை இருக்குன்னு. வெயிட் பிரதர்ஸ், இதை இப்படி பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாரு? யாரா சத்யா? சொல்றேன், டைம் வரும்போது நானே சொல்றேன். எப்போ வரும் சார் அந்த டைம்? உன் சாவோட ஸ்டார்ட் ஆகும்டா. நிறுத்துங்கடா. எப்ப பாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. Na 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 na. உனக்கு ஏன் லவர் தான் கிடைச்சாலடா? போட இங்க இருந்து. கிடைக்காது. நீங்க எவ்வளவு தேடினாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஏன்? எதுக்காக? அது அப்படிதான் ப்ரோ.
கொஷன்லாம் கேட்காத, கொஞ்சம் கிளாரிட்டியா இரு. உங்க கேள்விகளுக்கு பதில்ன்றதே இல்லாம பண்ணியாச்சு. யாரு? நான் தான். என்ன நம்பிட்டீங்களா? நம்பிட்டீங்களா? சும்மா ஜோக் பண்ண. நீ போடுற ஜோக்குக்கு எங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு சத்யா. என்ன சார் இப்படி தனியா ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சனா. ஒன்னும் இல்லைன்னு சொல்லும்போது தான் கண்டிப்பா எதையோ பத்தி ஆழமா யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சனா. உன்னை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பத்தியா? ஆமாம் சனா, நீ என் டீமில் இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ என் லைஃப்பில் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம ஜேர்னியில் உனக்கு நடக்கக்கூடாதது நடந்துட்டா என்னால் தாங்க முடியாது. அதனால தான் உன்னை இந்த ஹவுஸ்ல இருந்து அனுப்பிச்சிடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். நான் உங்களை விருப்பப்படும் போதே எனக்கு தெரியும் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நான் உங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன நீங்க இங்க இருந்து அனுப்ப முயற்சி பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது. டேய் ஜம்புலுங்க, நைட்டு நீ கொரட்டை விடுவியா? ஏன்டா எதுக்கு அப்படி கேட்குற? ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொரட்டை விடுறவன்னா பிடிக்காது. ஐயோ, அப்போ பொண்ணுங்க கொரட்டை விட்டா? ஒன்றுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். சி, உன்னால திருத்தவே முடியாதுடா. டேய், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பொண்ணுங்க என்ன செஞ்சாலும் ஓகேடா. உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா. இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் நம்மள வேணான்னு சொன்னாலும் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்குவோம். அவன் நம்மள மோசம் பண்ணாலும் பாசிட்டிவா எடுத்துக்குவோம். அட் லாஸ்ட் அவன் நம்மள சீனா கூட நம்ம பாசிட்டிவா தான்டா எடுத்துக்குவோம். ஆமாண்டா, உண்மைதான். அதான்டா நம்ம ஆம்பளைங்களோட மனசு. நாம ரொம்ப நல்லவங்கடா. இங்கே பாரு, ஒரு சின்ன டவுட்டு. இவ்வளோ நேரம் பசங்க மனசை பற்றி சொன்னேன், அப்போது பொண்ணுங்களை பற்றியும் சொல்லு. பொண்ணுங்கன்னா பேய்ங்கடா, நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சி சாப்பிடுவாளுங்க. இன்னைக்கு இந்த லெசன் போதும், கிளம்பு. என்ன சத்யா இப்போ வர சொல்லி மெசேஜ் பண்ண? கரெக்டா தூக்கம் வருது மெசேஜ் பண்ண. டேய், நம்ம இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் வேலைக்காக தான் வந்திருக்கோம். அதை விட நமக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலை நடுராத்திரி இல்லையா? மார்னிங் பார்த்துக்கலாம். டேய் லூஸு, அந்த முக்கியமான வேலை பண்ணுறதுக்கு இதுதான் சரியான டைம். என்னடா அது? சொல்கிறேன், வா.